நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. திருச்சிற்றம்பலம். அருணாசலம் செட்டியார் இந்திர ஆட்சி தம்பதியர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணன் அருளால் பொருந்திய தேசும் புகழும் பொறையும் திருந்திய இன்பமும் செல்வமும் சேர பல்லாண்டு வாழ்க என்று மகிழ்ச்சியோடு குருவாயூரப்பனுடைய சன்னிதானத்தை நினைத்து வாழ்த்துகிறோம். வாழைப்பழத்துக்கும் பிறவிக்கும் என்ன சம்பந்தம்? வாழைப்பழங்கிறது விதை இல்லாதது. ஆண்டவன்ட்டு போய் சாத்துக்குடியை வச்சோம்னா சாத்துக்குடியில் விதை இருக்கிற மாதிரி எனக்கு வென பாக்கி இருந்து இன்னொரு பிறவி வந்துடும். அதனால உனக்கு சாத்துக்குடியை வைக்க மாட்டேன், உனக்கு மாம்பழத்தை வைக்க மாட்டேன், உனக்கு வாழைப்பழத்தை வைக்கிறேன். வாழைப்பழத்தில் விதை கிடையாது, அதை வச்சு இன்னொரு மரத்தை உண்டாக்க முடியாது. அது மாதிரி எனக்கு வினை இருக்கப்படாது, ஆசை இருக்கப்படாது, எனக்கு பிறவி வேண்டாம் என்று கேட்பதற்காக அர்ச்சனை பண்ற பொழுது வாழைப்பழத்தை வைத்தவர்கள் நம்முடைய பெருமக்கள். வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார் கரியோயினி, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. நீ என்ன கொடுக்கிறியோ கொடுத்துக்கோ, அதுவே நான் கேட்டதாக இருக்கட்டும், நானா கேட்க மாட்டேன். இந்த எண்ணம் வந்துருச்சுன்னா அடுத்த பிறவி வராது. ரெண்டு விதம். ஒன்று, நம்மெல்லாம் நடமாடும் கோயில் நடக்கிறோமா இல்லையா? இதுவும் கோயில் தானே. கடவுள் இங்கே இருக்காரா இல்லையா? சத்தியமாக இருக்காரு. இங்கே பார்த்தா தான் அங்கே பார்க்கலாம். உள்ளத்தின் உள்ளானடி அது நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாயனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி. மனசில் பார்த்தா தான் கடவுளை கோயிலில் பார்க்கலாம். கடவுள் இங்கே இருக்காரா இல்லையா? தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். இங்கே தானே இருக்காரு. நமக்கெல்லாம் என்ன பேர்? நடமாடும் கோயில். அந்த கோயிலுக்கு பேர் படமாடும் கோயில். ஒரு படத்தை வச்சு தானே கும்பிடுறான். நடமாடும் கோயிலுக்கு கொடுத்தா படமாடும் கோயிலுக்கு வரும், படமாடும் கோயிலுக்கு கொடுத்தா நடமாடும் கோயிலுக்கு வராது. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சொல்லுக்கு சொல் மீறும் சோச்சோமி சுந்தரம் அவர்களுடைய அருமையான தலைப்பிற்கு இப்பொழுது அரங்கம் காத்திருக்கிறது. மிகச் சிறப்பாக நம்மோடு வாழ்த்துரையும் தலைமையுரையும் வழங்கி அமர்ந்திருக்கிற நீதிபதி அவர்கள் மிகச் சிறப்பாக பல செய்திகளோடு இங்கே வந்திருந்தாலும் தன்னுடைய குருவுக்காக இந்த நேரத்தை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே மிகச் சிறப்பாக நேற்று இரவு 9:30 மணிக்குத்தான் சிங்கப்பூர் ஃப்ளைட் இறங்கி இந்திய மண்ணை தொட்டு தொடர்ந்து பயணித்து 10:29 வரை என்னுடைய மனதினுடைய பிபி அதிகரித்து கொண்டே இருந்தது. ஐயா வரவில்லை, ஐயா வரவில்லை. ஆனால் எல்லோரும் சொன்னார்கள், ஐயா சொன்னால் சொன்னபடி வருவார்கள். நான் இங்கு மேடையில் ஆரம்பித்து விட்டேன். இருந்தாலும் அழைப்பு வந்தது. வாசலில் நிற்கிறேன், வருக பழனியப்பன் என்று சொன்னபோது தான் என்னுடைய பிபி சரியானது. அந்த அளவிற்கு மிக கடமை உணர்வோடு, அதிலும் குறிப்பாக மாணிக்க வாசகரை சொல்லுக்கு சொல் வரிக்கு வரி பொருள் தந்தவராக அமைகிற மிகச் சிறப்பான ஐயா அவர்களுடைய பேச்சுக்காக இந்த அரங்கம் இப்பொழுது காத்திருக்கிறது. அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கிறோம். இப்பொழுது வருகை வந்திருக்கிற அத்தனை விருந்தினர்களுக்கும் பாராட்டி இந்த நேரத்தை அன்போடு எடுத்துக்கொள்கிறேன். திருமிகு ஐயா சோனா பழனியப்பன் அவர்கள், ஏனாமுனா சோனா பழனியப்பன் அவர்கள் நம்முடைய ஐயா சோச்சோமி ஐயாவுக்கு பொன்னாடை பொத்தி சிறப்பிக்கிறோம். சரணமென்றடியில் விழுந்து தாழ்ந்தெழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளில் மிக சிறப்பானதாக கருதப்படக்கூடியவை 2. ஒன்று திருச்செந்தூர், இன்னொன்று பழனி. வாரியார் சுவாமிகள் எழுதுகிறார், இன்ப ஆக்கத்துக்கு திருச்செந்தூர், துன்ப நீக்கத்துக்கு பழனி.
இன்பம் வேணுமா திருச்செந்தூருக்கு போ. புதுக்கணக்கு போடுறவங்கெல்லாம் அங்கே தான் போடுவாங்க. துன்பம் தீரணுமா பழனி ஆண்டவன்கிட்ட போ. ஒரு கையிலே திருச்செந்தூர் முருகனையும் இன்னொரு கையிலே பழனி ஆண்டவனையும் வைத்து கொண்டு நீதி வடுவாமல் நகரத்தார்களுடைய பெருமையை காப்பாற்றி இருக்கக்கூடிய நீதி அரசர் சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு முதலில் வணக்கம். இந்த மேடையை பார்க்குறேன், 2 சண்முகநாதபுரம் சரிதானே ஐயா ராமசாமி அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்னொன்று சொல்லவா, புதுவையல்னு எந்த விலாசம் ஞாபகத்துக்கு வரும்? ஏனாமூனா விலாசம். இன்னைக்கு நேற்று இல்லை, ரொம்ப நாளாக எனக்கு அதில் ஒரு உரிமை உண்டு. என்ன தெரியுமா? நாங்கள் 2 பேரும் வைரவங்கோயில். அதெல்லாம் சொல்லாமல் இருக்க முடியுமா? புதுவையலுக்கு புகழை சேர்க்கக்கூடிய வள்ளல் குடும்பம் ஏனாமூனா குடும்பத்தை சேர்ந்த ஐயா பழனியப்பன் அவர்களுக்கு வணக்கம். எல்லாத்துக்கும் மேலே எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாய் இருந்து இப்படித்தான் கவிதை எழுத வேணும் என்று சொல்லி கொடுத்து இன்றைக்கும் எங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக நண்பராக இருக்கக்கூடிய கண்டனூர் செல்ல கணபதி ஐயா அவர்கள் திருவடிகளுக்கு வணக்கம். வந்திருக்கக்கூடிய எல்லா சான்றோர்களுக்கும் வணக்கம். எங்களையெல்லாம் மேடையில் ஆட வைத்து வேடிக்கை பார்க்கிற நம்முடைய முத்தப்பன் பழனியப்பன் அவர்களுக்கு வணக்கம். முக்கியமான செய்தி, புதுவைகளுக்கு என்ன பெருமை? ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெருமை உண்டு. நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய 96 ஊர்களில் வேற எந்த ஊருக்கும் கிடைக்காத பெருமை புதுவைகளுக்கும் அரிமளத்துக்கும் உண்டு. அது என்ன பெருமை உங்களுக்கெல்லாம் தெரியுமா? மாணிக்க வாசக சுவாமி மதுரையில் இருந்து குதிரை வாங்கிறதுக்காக திருப்பெருந்துறைக்கு போன பொழுது புதுவையல் அரிமளம் வழியாக போயிருக்கிறார் என்று ஒரு புண்ணியவான். ஆனால் அப்படி ஒரு செய்தி இருக்கிறது, மறந்துடாதீங்க. அதனால தான் இந்த 82 ஆண்டு நிறைவு 1000 பிறை கண்ட விழா ஐயா அருணாசலம் செட்டியார் இந்திரா ஆட்சி அவர்களுடைய இந்த விழாவில் எதை பேசலாம்னு நினைச்ச பொழுது எனக்கு முன்னாலே மாணிக்க வாசகர் வந்து காட்சி கொடுத்தார். மறந்துடாதீங்க, புதுவையல்காரங்கள்லாம் கால்ற தூக்கி விட்டுக்கலாம். மாணிக்க வாசக சாமி இந்த வழியா போயிருக்கிறார். சரி, இந்த விழா நடத்தக்கூடிய பெருமக்கள் அவங்க 2 பேரை பற்றி நிறைய செய்திகள் சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியாத செய்திகளெல்லாம் நிறைய வந்தன. நீதியரசர் அவர்கள் மிக சிறப்பாக எதை எப்படி சொல்ல வேண்டுமோ அதை அப்படி சொல்லிவிட்டார்கள். ஒன்றே ஒன்று எனக்கு என்ன தெரியுமா? 2004 நான் முதல்ல கைலாஷ் யாத்திரை போனேன். 22 வருஷம் முடிஞ்சு வச்சு. 2004 கைலாசத்துக்கெல்லாம் போக முடியாது, தூரத்தை நின்று பார்த்துட்டு வரலாம். சார் பக்கத்தில் போக முடியுமா? போகலாம், வர முடியாது. அப்புறம் ஆக்சிஜன் கிடையாது, மூச்சு வாங்கும், திரும்பிட வேண்டியதுதான். நான் முதல் முறை போகிறேன். ஒரு செட்டியாரும் ஆட்சியும் 2 பேரும் ஒன்றா வந்தாங்க பார்க்கறதுக்கு. இந்த பிள்ளையார்பட்டிக்கு பக்கத்தில் இந்த மஞ்ச விரட்டெல்லாம் நடக்குமே, அது எந்த ஊர்? சிராவயல். சிராவயல் அந்த ஊரை சேர்ந்தவங்க. ஆட்சியும் செட்டியார் வந்து ராமேஸ்வரத்திலிருந்து காசி வரைக்கும் பாத யாத்திரை போனவர், நடந்து போனவர். அவர் எல்லாரும் போனோம். கடைசி எல்லா ஊரும் போய் சுற்றி காட்மண்டிலிருந்து அங்கேருந்து அப்புறம் ஒரு பஸ்ஸு ஏற்பாடு பண்ணி, அது இல்லாமல் ஜீப்பு ஏற்பாடு பண்ணி 15 ஜீப்பு, ஒரு ஜீப்புக்கு 4 பேர் எல்லாம் புறப்பட்டு போயிட்டோம். ஒரு ஊரில் தங்குறோம். அந்த ஊருக்கு நியாலம்னு பேர்.
முதல்ல அங்கே தான் தங்குறோம். நியாலத்தில் ராத்திரி படுத்தோம். நடுராத்திரிக்கு மூச்சு வாங்குது எல்லாருக்கும். ஆக்சிஜன் குறையுது இயல்பாவே. எல்லாம் அரண்டே போனோம். என்னடா ஆக்சிஜன் குறையுது? அந்த ஊர்க்காரங்களுக்கு பழகி போச்சு, நமக்கு பழக்கம் இல்லை. ஒருத்தர் சொன்னார், சூடத்தை எடுத்து மூக்கில் வையின்னார். செத்தான் ஏன் வைப்பாங்க? அதெல்லாம் இல்லை, சும்மா வை. சூடத்தை எடுத்து மூக்கில் வச்சு நல்லா மூச்சை இழுத்து ஒரு வழியா ராத்திரி அப்புறம் தூங்கிட்டான். சரியா போச்சு. மறுநாள் காலையில் நியாலத்திலிருந்து புறப்படணும். நாங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கிறோம். இந்த செட்டியாரும் ஆட்சியும் ரெடி ஆகலை. செட்டியார் சொல்கிறாரு, ஆட்சிக்கு ராத்திரி போகிற உடம்பு சரியா இல்லை, காய்ச்சல் அடிக்குது, சாப்பாடு செல்லலை. இந்த மாதிரி சூழ்நிலையில் அப்படி வந்துடும். இப்போ என்ன பண்ணுறது? நாங்கள் என்னையா பண்ணுறது? திட்டமிட்டபடி இன்னைக்கு புறப்படணும். தாமதமானால் நாங்கள் வாங்கின டிக்கெட்டெல்லாம் மாறி போயிடும். எல்லாம் ரிசர்வ் பண்ணியிருக்கோம். ஃப்ளைட்டு டிக்கெட்டு, ரயில் டிக்கெட்டு எல்லாம் போயிடும். இப்போ என்ன செய்யலாம்? அந்த ஆட்சி கண்ணீர் விடுது. செட்டியார் ராமேஸ்வரத்தில் இருந்து காசி வரைக்கும் நடந்து போனவங்க. இப்போ எனக்காக அவங்க போக முடியாமல் ஆகிப்போச்சு. என்னால் முடியலை. நாங்கள் 2 பேரும் இப்போ என்ன செய்கிறது? வேணா திரும்பி போயிடுறோம். எங்கள் கூட இருந்தவங்க, நாங்கள் 60 பேர், எங்கள் கூட இருந்தவங்க என்ன சொல்கிறாங்க? ஆமாம், விட்டுருவோம், அவங்க பாட்டுக்கு போகட்டும். எங்களுக்கு கூட வந்த ஒரு புண்ணியவான், நல்ல கெட்டிக்காரர் ஐயர், அழகா சொன்னார், எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம், போய் சிவபெருமான எல்லாரும் கைலாசத்தில் சேர்ந்து பார்க்கணும். அந்த புண்ணியவானை இன்னைக்கு நினச்சிக்கிறேன். சமஸ்கிருத பேராசிரியர், சென்னை. சொன்ன உடனே எல்லாரும் சரின்ட்டாங்க. இப்போ என்ன செய்யலாம்? ஒரு நாள் இங்கே இருப்போம், நியாலத்தில் ஒரு நாள் இருப்போம். எல்லாம் மாறி போயிடும். போயிட்டு போகுது. ட்ராவல்ஸுக்காரனை கேட்டோம், 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்கண்ணா. ஆமாம், அவனுக்கு செலவு இருக்குல்ல, எங்களுக்கெல்லாம் நல்லா கொடுக்குறோம். எல்லாம் கொடுத்தோம். காலம்பரை ஏதோ உப்புமா மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்தேன். வேறு ஒன்றும் சொல்லப்படாது. நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிட்டு நல்லா இல்லைன்னா அப்படி நாய்க்கு போடுவோம். நாய் ஒரு பார்வை பார்த்துட்டு சாப்பிடாமல் ஓடி போயிடும். இதையெல்லாம் நீ தாண்டா சாப்பிடுவேன், நான் எப்படி சாப்பிடுவேன்? ஒன்றும் கண்டுக்கப்படாது. சிவா சிவா சிவா, ஓம் நம சிவாய. காலையில் ஆட்சியை உட்கார வச்சோம். நாங்கள் எல்லாம் உட்கார்ந்தோம். ஒரு பதிகம் பாடினோம். அது என்ன பதிகம் தெரியுமா? திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் திருநெடுங்களம்னு ஒரு ஊர். யாராவது போயிருக்கீங்களா? கையை தூக்குங்க. அடே அப்பாடி, திருநெடுங்களம். அங்கே திருஞான சம்பந்தர் பாடின பாட்டு. என்ன பாட்டு? ஆகா ஆகா, பரவாயில்ல. மறை உடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறை உடையாய் பிஞகனே என்று உன்னை பேசி நல்லால் குறை உடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறை உடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவரே. இதுக்கு பேர் இடர்களையும் பதிகம்னு பேர். 11 பாட்டு. நாங்கள் அந்த பாட்டை அப்படி சொல்கிறோம். அந்த ஆட்சி கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒன்றும் சாப்பிடலை. மத்தியானம் ஏதோ சாப்பாடு தயார் பண்ணாங்க. ஆட்சி அதையும் சாப்பிடலை. ஆனால் பாராயணம் மட்டும் ஒழுங்காக நடக்குது. இந்த பதிகத்தை எல்லாரும் பாடுறோம். 60 பேரும் உட்கார்ந்து பாடுறோம். சாயந்தரம் ஆச்சு. ராத்திரி இந்த ஆட்சி சொல்லுது, பசிக்கிறாப்புல இருக்கு. சத்தியம், பசிக்கிறாப்புல இருக்கு. ஏதோ கொஞ்சம் போல சாப்பிட்டது, படுத்துது, தூங்கிருச்சு. மறுநாள் காலையில் நாங்கள்லாம் புறப்படணும். 24 மணி நேரம் தாமதம். பரவாயில்ல, கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணால் பெட்டில் ஆட்சியை காணோம். செட்டியார் தவிச்சு போனார். நியாலத்தில் மொழி புரியாத இடம், திபேத்துக்காரங்க. அவன் மொழி நமக்கு புரியாது, இங்கிலீஷ் எல்லாம் கிடையாது. இந்த டிராவல்ஸுக்காரனுக்கு தான் இங்கிலீஷ் தெரியும். தடுமாறி போச்சு. செட்டியார் அரண்டு போனார். இவ்வளவு தூரம் வந்து இங்கே ஆட்சியை தொலைச்சு விட்டனே, எப்படி இருக்கான்? ஆச்சரியம் எல்லாருக்கும். டிராவல்ஸுக்காரன் வந்தான். அந்த காரில் யாரோ ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்குன்னா, என்னடா இது? போய் பார்த்தா ஆட்சி காலையில் எந்திரிச்சு முகத்தை கழுவி
என்ன முகத்தை கழுவுறது பெரிய காரியமா அப்படின்னு புதுவையில் உட்கார்ந்து கேட்கக்கூடாது, அங்கே உட்கார்ந்து கேட்கணும். தண்ணி ஐஸ் கட்டி, வெந்நீர் கைக்கு வர்றதுக்குள்ள தண்ணீர் பன்னீர் ஆயிடும், அவ்வளவு குளிர். ஆச்சி முகத்தை கழுவி நல்ல சேலை மாற்றி 2 பைய, அந்த ஒவ்வொரு பையும் 1 டன் இருக்கும். ஆச்சி கம்பீரமா 2 பையவும் தூக்கிக்கிட்டு காரில் போய் உட்கார்ந்துருச்சு. எங்களுக்கு ஆச்சி எப்படி போகலாம் ரெடின்றுச்சு. நாங்கள் அப்போத்தான் துண்டை காணோம் துணியை காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் புறப்பட்டு போனால் செட்டியாருக்கு சந்தோஷம், கடவுள் காப்பாற்றி விட்டார். ஆச்சி எல்லா ஊருக்கும் வந்துச்சு. கடைசி மேலே மானசரோவர் போயிட்டோம். மானசரோவரில் குளித்தோம், ஆச்சியும் குளிச்சுது. மானசரோவர் ஐஸ் கட்டி -15 டிகிரி. ராத்திரி 8 மணிக்கு குளிக்கிறோம். ஆச்சி கம்பீரமாக குளிச்சிருச்சு. மூச்சு வாங்குது. நான் கூட யோசித்தேன், என்னடா இன்னைக்கு முதல்ல என்னை இறக்கி விட்டுட்டாங்க. நான் ஒத்துக்கிட்டேன். இறங்கினா 1000 தேளு காலில் கொட்டுது, அப்படி இருக்கு, மூச்சு இழுக்குது. சரிதான், இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. சிவா சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே, அப்பர் சாமி வாக்கு. தீர்த்தம் தானே அது. ஆர்த்த பிறவி துயர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். மாணிக்கவாசக சாமி திருவாசகம், திருவம்பாவை எல்லாம் சொல்லிட்டு 2வது முங்கு போட்டேன். இழுப்பு குறைஞ்சிது. 3வது முங்கு போட்டேன், சரியா போச்சு. ராத்திரி 8 மணிக்கு இந்த ஆச்சி குளிச்சு கடைசி வரைக்கும் வந்து மேலே வரைக்கும் வந்து கும்பிட்டு, ரொம்ப முக்கியம், தார்ச்சன்னு ஒரு பகுதி, தார்ச்சனுக்கு வர்ற வரைக்கும் அந்த 2 பையவும் துறக்கவே இல்லை ஆச்சி. தார்ச்சனில் போய் எல்லாம் அப்படியே உட்கார்ந்துருக்கோம். சாப்பாடு ஒன்றும் சரியில்லை, என்ன பண்ணுறது, இந்த சீதோஷ்ணத்துக்கு அப்படித்தான் பண்ண முடியும், தவிக்கிறோம். ஆச்சி 2 பையவும் துறக்குது. ஒரு 2 பையிலையும் முறுக்கு, மாவுருண்டை, தேங்குழல், செட்டி நாட்டு பலகாரத்தை கொண்டு போய் 60 பேருக்கும் ஆச்சி கொடுக்க, எல்லாம் காலில் விழுந்து கும்பிடுறான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆச்சி நீங்கள் திரும்பி போயிருந்தா இதெல்லாம் போயிருக்குமே. சேதுராமன் செட்டியார்னு அவருக்கு பேர், ஆச்சியின் செட்டியார். இந்த சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸர் அவர் சொல்கிறாரு, கைலாசத்தை வந்து பார்க்கறது பெரிய காரியம், அதுவும் ஆச்சியின் செட்டியாருமா வந்து 2 பேருமா பார்க்கறதுக்கு எத்தனையோ ஜென்மம் புண்ணியம் பண்ணி இருக்கணும். அது மாதிரி அருணாசலம் செட்டியார், இந்திரா ஆச்சி 2 பேரும் கைலாஷ் யாத்திரை பண்ணி இருக்கிறான். மற்றதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது அவன் கூப்பிட்டாத்தான் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. எவ்வளதோ தூரம் போயிட்டு திரும்ப நாளெல்லாம் உண்டு. மானசரோவர்கிட்ட போயிட்டு திரும்ப நாள் உண்டு. அதனாலே அவர்கள் ஐயா அற்புதமாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, புண்ணியவான்கள். பண்ட வாக்கியம் படுதலை வாக்கியம் பாக்கியவானுக்கு, பொண்டு வாக்கியம் புள்ள வாக்கியம் புண்ணியவானுக்குன்னு செட்டி நாட்டு பழமொழி. அந்த மாதிரி 2 பேரும் கைலாஷ் யாத்திரை செய்து பார்த்தவர்கள். அவங்கள பார்த்தா கைலாசத்தில் சிவபெருமானையும் அம்பாள் பார்வதியையும் பார்த்த மாதிரி. சரி, ஒரு தலைப்பு. நான் ஜட்ஜையாவுக்கு முன்னால் நான் அதிகமாக பேசவும் கூடாது. அதுவும் தவிர 12 மணிக்கு தாலி கட்டிடுவாங்க, புரியுதா? அதுக்குள்ள ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு? வாழைப்பழமும் மாணிக்க வாசகரும். என்ன சார் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டுறீங்க? திருவாசகத்தில் எங்கேயாவது வாழைப்பழம் வருதா? திருவாசகம் படிச்சிருக்கீங்கள்ல, திருவாசகம் முற்றோதல் பண்ணுறீங்கள்ல, கையை தூக்குங்க. முற்றோதல் பண்ணுறவங்கெல்லாம் இப்போ தூக்க மாட்டாங்களே, சும்மா தைரியமாக தூக்குங்க. நான் என்ன உங்களை என்ன கேள்வியை கேட்க போகிறேன்? இல்லை சொல்லாட்டி பெஞ்சு மேலே ஏற்ற போகிறேன்னா? ஒன்றும் கிடையாது. திருவாசகத்தில் எங்கேயாவது வாழைப்பழம் வருதா? சந்தோஷம். உங்களுக்கு தெரிஞ்சா நல்லது, தெரியாட்டி ரொம்ப நல்லது. நிறுத்துங்க. நம்ம இலக்கியத்தில் மற்ற பழங்களுக்கு இல்லாத பெருமை வாழைப்பழத்துக்கு உண்டு. ஏன்?
கோயிலுக்கு போகிறோம். அந்த காலத்தில் எல்லாம் அர்ச்சனை பண்ணுற பொழுது எந்த பழம் வைப்போம்? இன்றைக்கி எல்லா பழமும் வைக்கிறாங்க. வாழைப்பழம் தான் வைப்போம். தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு. அதான் ஏன் வாழைப்பழம் வைக்கிறோம்? எதனால்? நம்ம என்ன முட்டாள்களா வாழைப்பழத்தை வச்சு கும்பிடுறதுக்கு? ஏன் தெரியுமா? சாத்துக்குடியில் விதை இருக்கும், அதை எடுத்து போட்டால் முளைக்கும். பலாப்பழத்தில் கொட்டை இருக்கும், எடுத்து போட்டால் முளைக்கும். வாழைப்பழத்தில் என்ன இருக்குது? முளைக்குமா? வாழைப்பழத்தை ஊனி வச்சா முளைக்குமா? அதில் விதை கிடையாது, வெனை கிடையாது. என்ன சொல்கிறீங்க? விதை கிடையாது, வெனை கிடையாது. நம்ம பண்ணின நல்வினை தீவினையினால் அடுத்த பிறவி எடுக்கிறோம். அப்படித்தானே? ஒரு மரம், ஒரு மாமரம், அந்த மாமரத்தில் 10 காய் காய்ச்சிருக்கு, பழுத்திருச்சு பழம். 10 பழமும் ஒரே சுவையாக இருக்குமா, மாறுமா? ஒரு மரத்து பழம், ஒரே மரம், 10 பழம் ஒரே மாதிரி தான் இருக்கும். வேற மரத்து பழம்தான் மாறும் சுவை. ஒரே மரத்தில் உள்ள 10 பழம் ஒரே சுவையோடு இருக்குது. ஒரே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்த 5 பயலுக 5 விதமாக இருக்காங்க. தானே அநியாயமாக இருக்குது? அதே அப்பா தானே, அதே அம்மா தானே, அது என்ன பிள்ளை மட்டும் இப்படி ஆகிப்போச்சு? நீ பண்ணின வினைக்கு தகுந்த மாதிரி உனக்கு உடம்பு. அவங்கவங்க நல்வினை தீவினை பண்ணிட்டு வர்றோம், அதுக்கு தகுந்தாப்புல உடம்பு, அதுக்கு தகுந்தாப்புல அனுபவங்கள். இந்த வினை இருந்ததுன்னா பிறவி வந்துடும். நம்ம ஒருத்தனுக்கு பணம் கொடுக்குறோம், சந்தோஷம். கொடுத்துட்டு நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு நான் மாட்டிக்கிட்டேன். அங்கே ரெக்கார்ட் ஆயிரும், கொடுத்தது இவர் அப்படின்னா இவருக்கு அடுத்த பிறவி போடு. ஏன்னா பணம் கொடுத்த நல்லதுக்கு இவர் புண்ணிய பலனை அனுபவிக்கணும், அதுக்கு பிறவி எடுக்கணும், பிறவியில் போடு. நம்ம புண்ணிய பலனை அனுபவிக்க பிறவி எடுக்க போக அப்போ என்னத்தையா தப்பு பண்ணணும்னா அதில் மாட்டிக்குவோம். பிறவி வேணுமா வேண்டாமா? என்னங்க வம்பா இருக்கு? நான் என்ன மத்தியானம் சாப்பாட்டையாக கேட்டேன், இப்படி அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறீங்க? காரைக்கால் அம்மையார் அற்புதமாக சொன்னான். என்ன சொன்னா? பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உனை என்றும் மறவாமை வேண்டும். பிறக்கப்படாது, போதும், எடுத்த ஜனனம் கணக்கெழுத தொலையாது, எனக்கு இந்த பிறவி போதும், பிறவி வேண்டாம். பிறவிக்கு காரணம் வெனைக்கு காரணம் ஆசை, ஆசையினால பிறவி. ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். கடவுள்கிட்ட கூட ஆசைப்படாதே, அன்புவை. அன்புக்கு ஆசைக்கு வித்தியாசம் உண்டு தெரியுமா? என் பொண்டாட்டி மேலே அன்பு வச்சிருக்கிறேன்னு சொன்னால் அது பாராட்டத்தக்கது, பிரதிபலனை எதிர்பார்க்காதது. என் பொண்டாட்டி மேலே ஆசை வச்சிருக்கிறேன்னா அவள்கிட்டேருந்து என்னத்தையோ எதிர்பார்க்கிறான்னு அர்த்தம். ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. ஆண்டவன்ட்டு ஆசை வைக்கப்படாது, ஆண்டவன்ட்டு என்ன வைக்கணும்? அன்பு வைக்கணும். என்ன வேணுமோ கொடுத்துக்கையா, நான் ஒன்றும் கேட்கல. வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார் கரியோயினி, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. நீ என்ன கொடுக்கிறியோ கொடுத்துக்கோ, அதுவே நான் கேட்டதாக இருக்கட்டும், நானா கேட்க மாட்டேன். இந்த எண்ணம் வந்துருச்சுன்னா அடுத்த பிறவி வராது. இதனால தான் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அந்த காலத்தில் இத்தனை கோயில் கட்டினாங்களே, அவங்க பேரை கூட எழுத மாட்டாங்க. மதுரை கோயிலுக்கு 1878 25 லட்சம் செலவழித்து திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணினவர் அமராவதி புதூர் வைநாகரம் நாகப்பையா. அவர் பேர் எங்கேயும் கிடையாது, எழுத மாட்டார். ஏன்? எழுதனா அடுத்த பிறவி வந்துடும். நிறுத்துங்க. வாழைப்பழத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? வாழைப்பழத்துக்கும் பிறவிக்கும் என்ன சம்பந்தம்? வாழைப்பழங்கிறது விதை இல்லாதது,
ஆண்டவன்ட்டு போய் சாத்துக்குடியை வச்சோம்னா சாத்துக்குடியில் விதை இருக்கிற மாதிரி எனக்கு வென பாக்கி இருந்து இன்னொரு பிறவி வந்துடும், அதனால உனக்கு சாத்துக்குடியை வைக்க மாட்டேன், உனக்கு மாம்பழத்தை வைக்க மாட்டேன், உனக்கு வாழைப்பழத்தை வைக்கிறேன், வாழைப்பழத்தில் விதை கிடையாது, அதை வச்சு இன்னொரு மரத்தை உண்டாக்க முடியாது, அது மாதிரி எனக்கு வினை இருக்கப்படாது, ஆசை இருக்கப்படாது, எனக்கு பிறவி வேண்டாம் என்று கேட்பதற்காக அர்ச்சனை பண்ற பொழுது வாழைப்பழத்தை வைத்தவர்கள் நம்முடைய பெருமக்கள். இந்த வாழைப்பழத்தை பற்றி 2 கதை சொல்கிறேன். 3வது மாணிக்கவாசகர்கிட்ட வந்துடுவேன். முதல் கதை, பழனி. ஒரு கோயம்புத்தூரில் ஒரு கோடீஸ்வரர், அவர் பழனி ஆண்டவனுக்கு 1000 வாழைப்பழம் பஞ்சாமிர்தம் பண்ணுறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டார். ஏதோ வியாபாரம் நல்லா வந்தது. பழனி ஆண்டவனுக்கு 1000 வாழைப்பழம். வாழைப்பழம்னா எந்த பழம் தெரியுமா? திண்டுக்கல் பக்கத்தில் சிறுமலைன்னு ஒரு இடம் இருக்குது தெரியுமா? இவ்வளவுண்டு இருக்குது அந்த வாழைப்பழம், சும்மா தேனாக இருக்கும். நான் பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரியில் 1 வருஷம் வேலை பார்த்தேன். அப்போவெல்லாம் கல்லூரி பேராசிரியர்களுக்கு மதிப்பு இருந்த காலம். அதனால உள்ளே போனாலே காலேஜ் வாத்தியார் வர்றான்னு கொண்டு போய் பழனி ஆண்டவனுக்கு பக்கத்தில் உட்கார வைப்பாங்க. அதெல்லாம் எங்கள் காலம். எப்போ? 1965. ரொம்ப பேர் பிறந்திருக்க மாட்டாங்க அந்த காலம். அப்போது பழனி ஆண்டவனுக்கு 1000 வாழைப்பழம் வாங்கி பஞ்சாமிர்தம் பண்ணி அபிஷேகம் பண்ணுறேன் நேர்ந்துக்கிட்டார். எத்தனாம் தேதி? இத்தனாம் தேதி. அன்னைக்கு தேதியில் முதலாளி போக முடியலை. அன்னைக்கு தேதியில் ஒரு முக்கியமான கமிட்டி மீட்டிங். இவர் தான் போர்டு சேர்மன், டைரக்டர்ஸ் மீட்டிங். மாட்டிக்கிட்டார். ஆனால் சொல்லியாச்சு, என்ன செய்யலாம்? கணக்க பிள்ளை அவருக்கு கொடுத்து வச்சுது, எடுத்து வச்சது இவருக்கு, கொடுத்து வச்சது அவருக்கு. வகுத்தான் வகுத்த வகை எல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. நம்ம வீட்டு வேலைக்காரன் 20 இட்லி சாப்பிட்றேன், நம்மளை டாக்டரு 2 கோதுமை தோசையோட நிறுத்திக்கிட்டாரு. எடுத்து வச்சது இவருக்கு, கொடுத்து வச்சது அவருக்கு. 1000 வாழைப்பழம் வாங்கிட்டு போகிறார். எதுக்கு? பஞ்சாமிர்தமாக்கி முருகனுக்கு அபிஷேகம் பண்ணணும். பழனி ஆண்டவா, ஒரு கூட்டு வண்டி. அந்த காலம் கூட்டு வண்டியில் வண்டிக்காரன் நம்ம கணக்கப்புள்ள 1000 வாழைப்பழம். கோயம்புத்தூர்லேருந்து புறப்பட்டாரா, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் தாண்டியாச்சு. எதிர்த்தாப்பில் பழனி மலை தெரியுது. மலை தெரியுது கண்ணிலே, பழனி மகராசன் முகம் தெரியுது விண்ணிலே, கண்ணதாசன் பாடுவார். அப்படியே கும்பிட்டாரு. பக்கத்தில் ஒருத்தன் மயக்கம் போட்டு ரோட்டில் கிடக்கிறான். நம்மளாக இருந்தால் கண்டுக்காமல் போயிடுவோம். இவர் அந்த காலத்து படிக்காத மனுஷன், நம்ம ரொம்ப படித்தவங்க. அதனால இது எதுக்குடா வம்பு, போலீஸ்காரன் பிடிச்சிக்கிட்டா சாட்சி சொல்லணுமே அப்படின்னு நம்ம ஒதுங்கி போயிடுவோம். இவர் நல்ல மனுஷன். போய் பார்த்தாரு. அவனுக்கு என்ன பிணியா வியாதியா? பிணி வேற, வியாதி வேற, தெரியுமோ? வியாதிக்கு மருந்து கொடுத்தா போயிடும், பிணிக்கு மருந்து கொடுத்தா திரும்ப திரும்ப வரும். புரியுதா? புரியலையா? புரியலையில. காலையில் எந்திரிக்கிறீங்க, கபங்குது இந்த ஒரு சான் வயிறு. ஒரு காப்பியை ஊத்துறிய, அப்பா அதுக்காக விட்டு போச்சா? 8:45 9 மணிக்கு திரும்ப கபங்குது. 2 இட்லி 4 தோசை, கொஞ்சம் ஊத்தப்போம், லைட்டாக என்னமாவது கொஞ்சம் எல்லாம் ஊத்துறோம், கேட்குது. அதோட விட்டுச்சா மத்தியானம் 1:30 மணி, சாயந்தரம் 3:30 மணி, ராத்திரி 8 மணி. சில பேர் டிவி பார்த்துக்கிட்டு இருக்க போதெல்லாம் கண்ட குப்பையெல்லாம் கண்ணு வழியா உள்ளே போய் மனசு கெட்டுது, கண்ட சாப்பாடெல்லாம் வாய் வழியா உள்ளே போய் வயிறுங்கெட்டுது. இதுக்கு பேர் பசி பிணின்னு பேர். பசி பிணி, மருந்து கொடுத்தா திரும்ப திரும்ப வருது. இன்னொன்று சோர்வு பிணி. உட்கார்ந்துருக்கேன், நல்ல தூக்கம் வருது. அது என்னமோ தெரியல, இந்த மேடைகளை யாராவது பேசுகிறத கேட்டால் தான் தூக்கம் சொல்லட்டுது. இமய மலையை இமையில் கட்டி இழுக்கிறாப்புல இருக்கு, அப்படியே தூக்கம் வருது. இந்த கடைசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தூக்கம் வருதா இல்லையா? அப்படி சொல்லுங்க, தூக்கம் வருது. சோர்வு பிணி. தூங்கிட்டேன்,
போயிருமா, நாளைக்கு திரும்ப வரும். 3 பிணி: பசிப்பிணி, சோர்வு பிணி, பிறவி பிணி. பிறவி எடுத்தேன், அடுத்த பிறவி, அடுத்த பிறவி, அடுத்த பிறவி. இது பிணி. நோய்க்கு மருந்து கொடுத்தா போயிடும், பிணிக்கு மருந்து கொடுத்தா திரும்ப திரும்ப வரும். அவனுக்கு என்ன? பசிப்பிணி. மயக்கம் போட்டு கிடக்கிறான். நம்ம கணக்க புள்ள பார்க்குறாரு, என்னமாவது சாப்பாடு கொடுக்கணும். இவர் கையில் பணம் தான் இருக்குது. ஒரு 500 ரூபா நோட்டை, அந்த காலத்தில் 500 ரூபா நோட்டெல்லாம் கிடையாது, கொடுத்து சாப்பிடுன்னா சாப்பிட முடியுமா? முடியாது. என்ன பண்ணலாம்? பசிக்கு முருகனுக்கு 1000 வாழைப்பழம் எடுக்கலாமா வேண்டாமா? என்னம்மா, எடுக்கலாமா வேண்டாமா? ஐயோ, சாமிக்கு இல்லை மனசு. ஐயோ, இவன் செத்து போயிடுவானே, செத்து போயிட்டான்னா கஷ்டமாக இருக்குமே. பழனி ஆண்டவன் நம்மளை கேட்பானே, ஏண்டா பாவி பயலே, உன் கையில் 1000 வாழைப்பழத்தை வச்சுக்கிட்டு சாக போகிறவனுக்கு கொடுக்காம விட்டுட்டியே, உன் வாழைப்பழம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவானா மாட்டானா? சொல்லுவான்ல. பார்த்தாரு, முருகா 6 வாழைப்பழத்தை எடுத்தார். முதல் வாழைப்பழத்தை வாயில் வச்சார், ஆன்னு வாயை திறந்துட்டான். 2வது வாழைப்பழம் உள்ளே போனுச்சா, கண்ணை முழிச்சுக்கிட்டான். 3வது வாழைப்பழம் சாப்பிட்டானா, எந்திரிச்சு உட்கார்ந்தான். 4வது வாழைப்பழம் எந்திரிச்சு நின்னான். 5வது வாழைப்பழம் கையில் வாங்கி அவனே சாப்பிட்டான். 6வது வாழைப்பழம் சாப்பிட்டு நன்றின்ட்டு நடந்து போயிட்டான். மருந்து எப்படி வேலை பார்க்குது பார்த்தீங்களா? நம்மளும் தான் டாக்டர்கிட்ட மருந்து வாங்குகிறோம். 5 வருஷம் 6 வருஷம் டாக்டர் 4-5 வீடு கட்டி போடுறாரு, நம்ம கட்டின வீட்டையெல்லாம் விற்றுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம். அந்த மருந்து அப்படி முடிஞ்சுது, போயிட்டான். இப்போ மிச்சம் எத்தனை பழம்? 994. சரிதானே? கொண்டு போய் பஞ்சாமிர்தமாக்கி முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டார். ராத்திரி அந்த கோடீஸ்வரர் தூங்குறார் கோயம்புத்தூரில். கனவுல முருகன் வந்து காட்சி கொடுக்குறான். கொடுப்பானா மாட்டானா? என்னம்மா, சத்தியமாக கொடுப்பேன். சந்தேகம் இருந்தால் ஐயாவை கேளுங்க. கொடுத்து வைக்கணும். அவனை பற்றி கொஞ்சம் நினச்சிங்கன்னா வருவேன். நம்ம என்னத்தை அவனை நினச்சான்? நம்ம கையில் ஒரு பிசாசை வச்சுக்கிட்டு, கையில் ஒரு பிசாசு இருக்குல்ல நமக்கு, இந்த பிசாசை வச்சுக்கிட்டு 5450 மெசேஜ் ரொம்ப முக்கியம் பாருங்க. அதையே பார்த்து அதை நெஞ்சில் வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கினோம்னா நம்ம கனவுல இல்லை, நம்ம தெருக்காரன் கனவுல கூட முருகன் வரமாட்டான். எங்க முன்கை நீண்டாத்தானே முழங்கை நீளம். முருகனை பற்றி நீ நினைச்சாத்தானே அவன் ஒன்றை நினைப்பான். நம்ம நினைக்கல. இது என்ன ஆச்சு? கனவுல முருகன் காட்சி கொடுக்கறான். பணக்காரர் பார்த்தார், முருகா எம்பெருமானே பழனி ஆண்டவா, பஞ்சாமிர்த அபிஷேகம் நல்லா நடந்துச்சா? நீ அனுப்பின 6 வாழைப்பழம் வந்தது. சடார்னு மறைஞ்சிட்டேன். 6 வாழைப்பழமா? நான் 1000 வாழைப்பழம் இல்லை அனுப்பிச்சேன். இந்த கணக்க புள்ள அயோக்கியன் பாக்கி 994 வித்துவிட்டேன். அப்படித்தானங்க மனசு நினைக்கும். வரட்டும் பார்த்துக்கிறேன். கணக்க பிள்ளை மத்தியானம் 3 மணிக்கு வந்தார். ஓய் கணக்க பிள்ளை, நீ என்ன பண்ணுற? இவ்வளவு காலமாக இங்கே வேலை பார்த்தவன் நன்றி கிடையாது. என்ன முதலாளி? ஆமாம், எத்தனை வாழைப்பழம் அபிஷேகம் ஆயிற்று? என்னடா இது? ஒரு 6 வாழைப்பழம் ஒரு ஏழைக்கு கொடுத்தான். அதை யார் வந்து சொல்லியிருப்பா? ஏழை திண்டுக்கல் பக்கம் போயிட்டான். இந்த வண்டிக்காரன் எங்கூடத்தான் வந்தான். யார் சொல்லியிருப்பா? யார் எல்லா இடத்திலையும் இருப்பானோ, யாருக்கு எல்லாம் தெரியுமோ அவன் சொல்லி இருப்பான் அப்படின்னு நினைக்கிற அளவு பக்குவம் கணக்க பிள்ளைக்கு கிடையாது. எங்க தாய் அறியாத கர்ப்பம் கிடையாது. முருகனுக்கு தெரியாத நினைப்பு கிடையாது. நான் நினைச்சேன்னா அது முருகனுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களை ஏமாத்தலாம், முருகனை ஏமாற்ற முடியுமா? அவன் என்ன ஆமாம், நீங்கள் உங்களுக்கு பணம் தேவைப்பட்டா எங்கிட்ட கேட்டிருக்கலாம் கணக்க பிள்ளை, நான் பணம் கொடுத்துருப்பேன். சாமிக்கு போன வாழைப்பழத்தை விற்கலாமா? நான் என்னத்தை விற்றேன்? அவர் ஆமாம், எத்தனை வாழைப்பழம் அபிஷேகம் ஆயிற்று? வாயை திறக்க போகிறார். முதலாளி சொல்கிறாரு, 6 வாழைப்பழம் வந்துச்சுன்னு பழனி ஆண்டவன் சொல்லிட்டேன். கண்ணீர் வந்துருச்சு இவருக்கு. அழுதார். பரவாயில்ல, போனா போகுது, தப்பு பண்ணது பண்ணிவிட்டீங்க, இனிமேல் தப்பு இல்லை, போனா போகுது, அழாதீங்க.
இல்லை முதலாளி, அதுக்கு அழலை. 994 வாழைப்பழத்தை பஞ்சாமிர்தம் பண்ணினேன், அது வந்ததா ஒத்துக்க மாட்டேங்கிறான். 6 வாழைப்பழத்தை ஒரு ஏழைக்கு கொடுத்தேன், அது வந்ததா ஒத்துக்கிறான். அப்போ எது தேவையில்லை? முதலாளி என்ன பண்ணார் தெரியுமா? போய் கணக்க பண்ணல, அந்த ரூம்குள்ளே போங்க, எங்கள் தகப்பனார் ஒரு புத்தகம் வச்சுருக்காங்க, பெரிய புஸ்தகம், புத்தகத்துக்கு சட்டை போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? செட்டி நாட்டில் புத்தகத்துக்கு சட்டை போட்டிருப்பாங்க. அண்ணே, அந்த காலத்து புஸ்தகம் பார்த்துருக்கீங்களா? எங்கள் தகப்பனாரெலாம் சட்டை போட்டு வச்சுருப்பாங்க. புஸ்தகம் வர அருமையாக இருக்கும் புத்தகம். அந்த ஒரு சிகப்பு புத்தகம் தூக்கிட்டு வாங்க. வந்தாரா, எடுத்தாரா, இந்த பாட்டை படிங்க. கணக்க பிள்ளை படிக்கிறார். என்ன பாட்டு அது? 2 விதம். ஒன்று, நம்மெல்லாம் நடமாடும் கோயில், நடக்கிறோமா இல்லையா? இதுவும் கோயில் தானே. கடவுள் இங்கே இருக்காரா இல்லையா? சத்தியமாக இருக்காரு. இங்கே பார்த்தா தான் அங்கே பார்க்கலாம். உள்ளத்தின் உள்ளானடி அது நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாயனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி. மனசில் பார்த்தா தான் கடவுளை கோயிலில் பார்க்கலாம். கடவுள் இங்கே இருக்காரா இல்லையா? தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். இங்கே தானே இருக்காரு. நமக்கெல்லாம் என்ன பேர்? நடமாடும் கோயில். அந்த கோயிலுக்கு பேர் படமாடும் கோயில். ஒரு படத்தை வச்சு தானே கும்பிடுறான். நடமாடும் கோயிலுக்கு கொடுத்தா படமாடும் கோயிலுக்கு வரும், படமாடும் கோயிலுக்கு கொடுத்தா நடமாடும் கோயிலுக்கு வராது. படமாடும் கோயில் பகவர்கொன்றியில், நடமாடும் கோயில் நம்பர்கதாகா. நடமாடும் கோயில் நம்பர்கொன்றியில், படமாடும் கோயில் பகவர்கதாமேன். ஐயா முதலாளி, இது என்ன புஸ்தகம்? இது திருமந்திரம், திருமூலர் பாடியது. புரியுதா? வாழைப்பழத்தை பற்றி 2 கதை சொல்கிறேன்னு வேகமாக ஒரு கதை சொல்லிவிட்டேன். ரொம்ப வேகமாக 2வது கதை கிட்ட ஓடுறேன். 2வது, கிருஷ்ண பரமாத்மா தூது வர்றாரு. தூது வர்ற பொழுது அஸ்தினாபுரத்துக்கு தூது வர்றாரு. துரியோதனன் இங்கே சொல்லிவிட்டான், கிருஷ்ணன் தூது வர்ற பொழுது யாரும் வரவேற்க கூடாது, அவனா தனியாக வந்துட்டு போகட்டும். சரி, கிருஷ்ண பரமாத்மா தேரில் வர்றாரு. 3 பேர் வரவேற்க போயிட்டாங்க. துரியோதனனை பற்றி கவலைப்படாதவர்கள். யார் 3 பேர்? ஒன்று பாட்டனார் பீஷ்மாச்சாரியார், தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம். 1 பாட்டனார் பீஷ்மாச்சாரியார், 2 வில்வித்தை கற்றுக் கொடுத்த துரோணாச்சாரியார் வாத்தியார், 3 திருதராஷ்டிரனுக்கு தம்பி பாண்டு, பாண்டுவுக்கு தம்பியா பிறந்தவன் விதுரன். 3 பேர். 3 பேர் வரவேற்க போனார்கள். 3 தேரில் கிருஷ்ண பரமாத்மா வந்தார். 3 பேரும் கும்பிட்டாங்க. 3 பேரையும் தன் தேரில் ஏற்றிக்கிட்டாரு. இப்போ அவர் பார்த்த சாரதி தேரை ஓட்டுறாரு. இவங்க 3 பேரும் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறாங்க. தேர் அஸ்தினாபுரத்துக்கு உள்ளே வருது. பீஷ்மாச்சாரியார் சொன்னார், இது என்னுடைய அரண்மனை, சாப்பாடு தயார் பண்ணியிருக்கேன், கண்ணா சாப்பிட்டு போகலாம். உங்கள் அரண்மனையா? சரி, தேரை விட்டுட்டேன், நிறுத்தலை. அவன் நிறுத்தினா தானே, அந்த தேரையும் அவன் நிறுத்தினாத்தான் உண்டு, இந்த தேரையும் அவன் நிறுத்தினாத்தான் உண்டு. இல்லைன்னா தேர் ஓடும். ஓட்டிட்டான். துரோணாச்சாரியார் அடுத்தாப்புல, கிருஷ்ணா என்ன, இது என்னுடைய கிருகம். அப்படியா? விட்டுட்டேன். அங்கேயும் நிற்கல. பீஷ்மாச்சாரியார் வீட்டில் அரண்மனை சாப்பாடு, துரோணாச்சாரியார் வீட்டில் பிராமணால் சாப்பாடு. இல்லை போ. விதுரன் வீட்டை பூட்டி சாவியை சொருகிக்கிட்டு வந்திருக்கேன். வீட்டில் சாப்பாடு இல்லை. அவனுக்கு சாப்பாடு துரியோதன வீட்டில் ஓசி சாப்பாடு இடுப்பில். விதுரன் வீடு வந்தது. விதுரன் சொன்னா, கிருஷ்ணா இது நம்ம வீடு. நம்ம வீடா? நிறுத்திவிட்டேன். செட்டிநாட்டில் ஒரு பழக்கம், எங்கள் வீடுங்க மாட்டாங்க, நம்ம வீடும்பாங்க. ஞாபகம் அதான் ஐயா பழக்கம். நம்ம வீடு, எங்கள் வீடுங்கப்படாது. சில பேர் எங்கள் வீடும்பாங்க.
அவன் என்ன சொன்னான்? நம்ம வீடு. நம்ம வீடா நிறுத்தி விட்டான். இப்போ என்ன பண்ணுறது? இறங்கிட்டேன். விதுரா பசிக்குது, இங்கே வீடு சுத்தம். விதுரனுக்கு வீடும் சுத்தம், கையும் சுத்தம், மனமும் சுத்தம், எல்லாம் சுத்தம். பீஷ்மருக்கு புரியலை, துரோணருக்கு புரியலை. கதவை சாவியை போட்டு திறந்தான், உள்ள கூட்டிக்கிட்டு போனான். கிருஷ்ண பரமாத்மா அப்படி உட்கார்ந்தாரா. விதுரா பசிக்குதே, அப்படி பார்க்கறான். 100 வாழைப்பழம் தொங்குது. இன்னைக்கு வாழைப்பழம் வரணுமில்ல கதையில், 100 வாழைப்பழம் தொங்குது. விதுரன் என்ன பண்ணா? கிருஷ்ண முகத்தை பார்த்தான். வாழைப்பழத்தை எடுத்து உரிச்சு ஊட்ட ஆரம்பிச்சான். 1 வாழைப்பழம் கிருஷ்ணன் சாப்பிட்டான். 2, 3, 4, 5 அவன் ஊட்டிக்கிட்டே இருக்கான், இவன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். போதும்னு சொல்ல வேண்டாம். அவனுக்கு கை ஓயலை, இவனுக்கு வாய் ஓயலை. 7, 8, 10, 15 வாழைப்பழம். பீஷ்மரும் துரோணாச்சாரியாரும் காலில் விழுந்து கும்பிட்டாங்க. ஏன்? இந்த விதுரை என்ன பண்ணியிருக்கான்? கிருஷ்ணனுடைய முகத்தை பார்த்து, கிருஷ்ணா கிருஷ்ணா என் வீட்டுக்கு வந்திருக்கியே, இங்கே வந்து சாப்பிட்றியே, நீ எவ்வளவு கருணை கடல் நினைச்சானா? உரிச்சானா? சொலைய போட்டுவிட்டு தோலா ஊட்டியிருக்கேன். 15 வாழைப்பழம். அவனாவது சொல்ல வேண்டாம், ஏண்டா நான் என்ன மாடா தோலா ஊட்டுற? சொல்லலை. சொலைய கீழே போட்டுவிட்டு தோலா ஊட்டியிருக்கேன். அவன் தோலையெல்லாம் சாப்பிட்டுருக்கான். பீஷ்மர் காலில் விழுந்துட்டார். கிருஷ்ணா, உனக்கு சொலைய ஊட்டுனா என்ன, தோலை ஊட்டுனா என்ன? விதுரனுடைய அன்பை அல்லவா ஊட்டுகிறான். அன்புக்கு எடுத்துக்காட்டு எது? வாழைப்பழம். பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு பஞ்சாமிர்தம் எது? வாழைப்பழம். சார், இன்னும் மாணிக்க வாசகர்கிட்ட வரமாட்டேங்கிறீங்களே. திருவாசகம் எத்தனை பாட்டு? 658 பாட்டு. சந்தோஷம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அருணாசலம் செட்டியார் 82க்கு போனோம், திருவாசகம் 658ன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டோம்னு ஞாபகம் வச்சுக்கணும். 658 பாட்டு. திருவாசகம் 658 பாட்டில் பஞ்சாமிர்த பாட்டு ஒன்று உண்டு, தெரியுமா? என்ன சார் புதுசாக இருக்குது? பஞ்சாமிர்தம் பழனியில், திருவாசகம். ஆமாம், பஞ்சாமிர்தம் எப்படி பண்ணுறாங்க? முக்கியமானது என்ன? வாழைப்பழம். எந்த வாழைப்பழம்? திண்டுக்கல் சிறுமலை பழம். அது என்னமோ ஊற்றுறாங்களே நிறைய. தேன். முடிஞ்சு போச்சு. வாழைப்பழத்தில் தேன் நிறைய ஊற்றி, அப்புறம் கிஸ்மிஸு கல்கண்டு அதெல்லாம் அப்புறம். முக்கியமானது 2 என்ன? ஒன்று வாழைப்பழம், இன்னும் ஒன்று தேன். புரியுதா? மாணிக்க வாசகருடைய மனசு வாழைப்பழம். ஆமாம், கனிஞ்ச வாழைப்பழமாக இருக்கணுமா, காயாக இருக்கணுமா? ஆகா, அற்புதம், நல்ல பதில் சொல்கிறீங்க. நான் காலேஜில் 42 வருஷம் ப்ரொஃபஸராக இருந்தேன். என் பயலுக கூட பதில் சொல்ல மாட்டாங்க. என்ன வேணும்? கனிஞ்ச வாழைப்பழம். மாணிக்க வாசகர் மனசு கனிஞ்ச மனசா, கனியாத மனசா? கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தழுத்தி வினை கடிந்த வேதியனை தில்லை நகர்வுக்கு சிற்றம்பலம் மன்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானாய். மாணிக்க வாசகர் மனசு கனிஞ்ச வாழைப்பழம். ஆமாம், இந்த வாழைப்பழத்தில் தேன் ஊத்துனத்தானே பஞ்சாமிர்தம். எது தேன்? சிவபெருமானுடைய திருவருள் தேன். இந்த தேன் எங்கே வரும்? கனிஞ்ச மனத்தில் தான் வரும், கல்லா இருக்கிற மனசில் வராது. கனிஞ்ச மனசு என்ன? மாணிக்க வாசகருடைய மனம் அது வாழைப்பழம். சிவபெருமானுடைய திருவருள் அது தேன். 2ம் கலந்தா பஞ்சாமிர்தம். அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? மாணிக்க வாசகர் சொன்னாரா? செல்லகணபதி என்ன யோசிக்கிறாங்க? இவரா கதை விடுறாரா, இல்லை எங்கேயோ திருவாசகத்தில் இருக்கா? திருவாசகத்தில் இருக்கு. நீத்தல் விண்ணப்பம்னு ஒரு தலைப்பு ஒன்று சொல்லவா? நேரம் இல்லையே. இந்த மகிபாலம்பட்டின்னு ஒரு ஊர் செட்டிநாட்டில்.
மகிபாலம்பட்டியில் ஒரு பேரறிஞர், அவருக்கு ஒரு ஊன்றுகோல், தமிழுக்கு அவர் ஊன்றுகோல். அவர் பேர் என்ன? பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். ஒரு வண்டியில் போறாரு, எதிர்த்தாப்புல ஒரு பெரிய கார் வருது, பிளைமவுத், அந்த காலத்து பிளைமவுத்து. ஒரு கேலனுக்கு 6 கிலோவோ நம்ம 6 கிலோமீட்டர் தான் போகும், அப்படி ஒரு காரு, பெரிய பிளைமவுத்த காரு எதிர்த்தாப்புல வருது. பண்டிதமணிக்கு கொஞ்சம் ஒரு கால் ஊனம், அதனால உள்ள உட்கார்ந்து இருக்காரு. மாட்டு வண்டி எதிர்த்தாப்புல கார் வருது, வண்டி போயிடுச்சு, கார் தாண்டிருச்சு. காருக்குள்ள ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கார். வண்டியை நிறுத்து, காரை நிறுத்து. நிறுத்தியாச்சு. அதுக்குள்ள வண்டி போயிடுச்சு. காரை விட்டு அந்த பெரியவர் இறங்கி காரை சாத்திவிட்டு ஓடி வர்றார். வண்டிக்கு பின்னால இவர் ஓடி வர்றார். என் நல்ல வேலையா அப்படி திரும்பி பார்த்தார்ல பண்டிதமணி, அப்பா வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்து. நிறுத்தியாச்சு. இந்த பின்னால வந்தார்ல கார்ல, அவர் வந்து வண்டிக்கு பக்கத்துல கையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறார், கும்பிடுறாரு. இவரும் கும்பிட்டாரு. அந்த அந்த நீத்தல் விண்ணப்பம், திருச்சதகம் ரெண்டுக்கும் உரை எப்போ எழுதி முடிப்பீங்க? திருவாசகம் மொத்தம் எத்தனை தலைப்பு? 51. 51ல் 6ஆம் தலைப்பு என்ன? நீத்தல் விண்ணப்பம். திருச்சதகம் 5ஆம் தலைப்பு. திருச்சதகம் 100 பாட்டு, நீத்தல் விண்ணப்பம் 50 பாட்டு, 150 பாட்டு, உரை எழுதுறேன் அப்படின்னு பண்டிதமணி ஒத்துக்கிட்டாரு. இந்த பின்னால் நிற்கிறாருல காரில் போன செட்டியார், அவர் கேட்குறாரு, அது எப்போ முடியும்? எனக்கு வயசாகிக்கிட்டே போகுதே, அதை நான் வந்து பதிப்பிக்கணுமே, நான் அச்சு போட்டு கொடுக்கணுமே, அது எப்போ முடியும்? கூடிய சீக்கிரம் கொடுத்துட்றேன், ஏதோ நீங்கள் கருணை காட்டணும், சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. அவர் போயிட்டாரு. வண்டி போயிடுச்சு. அந்த பின்னால் வந்து காரில் வந்து இறங்கி போய் நின்னாரே, அவர் தெக்கூரை சேர்ந்த கருமுத்து தியாகராச செட்டியார். நினப்பில் வச்சுக்கிடுங்க. பிஸ்னஸ் இல்லை, வியாபாரம் இல்லை, திருவாசகம் திருச்சதகம் எக்கேடு கெட்டா என்ன, நீத்தல் விண்ணப்பம் எப்படி போனா என்ன அப்படின்னு நம்ம பாடு போயிடுவோம். ரெண்டுக்கும் உரை எழுதணும், அற்புதமான உரை. இதுவரைக்கும் திருவாசகத்துக்கு எழுதப்பட்ட உரைகளில் நய உரைன்னு ஒரு நூலுக்குத்தான் பேரு. அது பண்டிதமணி கதிரேச செட்டியார் எழுதிய உரை. திருச்சதகத்துக்கு 100 பாட்டுக்கு உரை எழுதினார். நீத்தல் விண்ணப்பம் 50 பாட்டுக்கு எழுதினார். திருவம்பாவை 20 பாட்டுக்கு எழுதினார். 170 பாட்டு கடவுள் அவரை அழைத்து கொண்டு விட்டார். அந்த உரையில நீத்தல் விண்ணப்பம், நீத்தல் விண்ணப்பம்னு ஒன்று இருக்கு, தெரியுமாமா? யாருக்காவது அதில் ஒரு பாட்டு தெரியுமா? ஐயா தெரியுமா? சடையவனே தடர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேன். அதுக்கு பேரு ஏன் நீத்தல் விண்ணப்பம்னு பேர் தெரியுமா? என்னை விட்டுறாதே, என்னை விட்டுறாதே, என்னை விட்டுறாதே, நீத்து விடாதே என்று விண்ணப்பிப்பது. கடவுளே, எல்லா மாடும் நல்ல மாடு உள்ளே போயிடுச்சு, நான் நொண்டி மாடு கடைசியாக வர்றேன், ஐயோ கதவை சாத்திப்படாத, இந்த வந்துட்டேன், நொண்டிக்கிட்டே வரேன், இந்த வந்துடுறேன், என்னை விட்டுறாதே. பாட்டில் கடையவனே நீ கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டிடுதி கண்டாய், விரல் வேங்கையுந்தோல் உடையவனே மண்ணும் உத்தரகோசமங்கை கரசே, சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. இதுக்கு அற்புதமா உரை எழுதியிருக்கார் பண்டிதமணி. சந்தோஷம். மாங்கல்ய தாரணம் பின்னால் ஸ்கிரீனில் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு பக்கம் திருவாசகத்தை கேட்கலாம், அந்த கேட்ட மனசோட அவர்களை வாழ்த்தலாம். அம்மா, திருவாசகம் சொல்லி வாழ்த்துறதுன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். இருங்க, நான் முடிச்சிடணும். இப்போ என்ன சொன்னேன்? நீத்தல் விண்ணப்பம். நீத்தல் விண்ணப்பத்தில் 34வது பாட்டு. இதை படிக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். நீத்தல் விண்ணப்பத்தில் 34வது பாட்டு. கடவுளே, என் மனசு
வாழைப்பழம் மாதிரி கனியணும். உன் அருள் அதில் நிறைய தேனா கொட்டணும். ரெண்டும் சேரணும். நீ எனக்கு அதை கொடுக்கணும். ஆமாம், இதை கொடுக்கறதுக்கு நீ எப்போ எனக்கு முன்னால் வரப்போறே? எத்தனாவது பாட்டு? 34வது. குது குதுப்பின்றி நின்று என் குறிப்பே செய்து நின் குறிப்பில் விது விதுப்பேனை விடுதி கண்டாய் விரையார்ந்து இனிய. நான் பாட்டுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லலை. பாட்டுக்கெல்லாம் அர்த்தம் ஐயாவுடைய 90வது ஆண்டு விழாவில் இந்த பக்கம் ஜட்ஜை உட்கார வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஐயா ஏனாமோனா பழனியப்பன் ஐயா உட்கார வச்சு எல்லாரையும் வச்சு அப்போ சொல்லுவோம். இன்னைக்கு முடியாது. சரிதானே? முழுக்க சொல்கிறேன் பாட்டை மட்டும். குது குதுப்பின்றி நின்று என் குறிப்பே நினை. நான் நினைச்சதைத்தான் நினைச்சனே தவிர நீ நினைக்கிறத நான் நினைக்கிறேன். கடவுளே, என் மனம் போன போக்கில் தான் நான் போனேன். உன் மனம் போன போக்கில் நான் போகலை. இப்போ நான் இதை விடணும். விட்டா என்ன ஆகும்? விது விதுப்பேனை. விது விதுத்தல்னா தெரியுமா? விரைவாக ஓடுவது. இவ்வளவு நான் பண்ணுறது தப்பு. என் மனசு போல போயிட்டுருக்கேன். ஆனால் உங்ககிட்ட வரணும்னு ஆசைப்படுறேன். விரைவாக வரணும்னு ஆசைப்படுறேன். என்னை விட்டுறாதே. அடுத்த வரி பாருங்கள். மது மது போன்று. மதுன்னா என்ன? தேன். வம்பா? மது 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 போன்று. 2 மது. ஒரு பேராசிரியர் வரதராஜன் உரை எழுதுகிறார். ஒரு இனிமையோடு இன்னொரு இனிமையும் சேர்ந்தது. 2 மது, 2 தேன். மது மது போன்று என்னை வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து. வந்துருச்சா? வாழைப்பழம் வந்துருச்சா? மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் வாழைப்பழம். மது மது போன்று என்னை வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து எதிர்வது எப்போது பயில்வி கையிலை பரம்பரனே. வாழைப்பழம் மாதிரி என் மனசு கனியணும். வாழைப்பழம் தான் நல்லா கனியும். புரியுதா? அதுதான் விதை இல்லாதது. என் மனசு வாழைப்பழம். மது மது போன்று. மது மதுன்னா 2 தேன். உன் திருவருள் தேன் கொட்ட வேண்டும். நான் அதுக்காகத்தான் சொன்னேன். ஜட்ஜ் ஐயா ஒரு கையில் திருச்செந்தூர் முருகன், ஒரு கையில் பழனி ஆண்டவன். 2 தேன் அவர் கையில் ரெடியாக இருக்கு. வேணுங்கிறவங்க வாங்கிக்கிடுங்க. மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து எதிர்வது எப்போது பயில்வி கையிலை பரம்பரனே. முடிக்கிறேன். அந்த வாழைப்பழத்துக்கு என்ன சிறப்பு? விதையில்லாத பழம். கடவுளே, என் வென பாக்கி இருக்கப்படாது. எனக்கு பிறவி வந்துடப்படாது. இந்த பிறவி எனக்கு போதும். உன் அருளாலே உன் திருவடி வேண்டும் என்று கேட்பவர்கள் இந்த பாட்டை படிக்கணும். அதனால தான் அப்பவே சொன்னேன், நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் ஒன்றை செய்து விட்டால் அதை நான் செய்தேன் என்று சொல்ல மாட்டார்கள். நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு அடையாளமா ஒரு கோடீஸ்வரர் இருந்தாரே தெரியுமா? 9 கோடி பொண்ணுக்கு சொந்தக்காரர். அவ்வளதையும் விட்டு கட்டுன கோவணத்தோட திருவொற்றியூருக்கு ஓடினாரே தெரியுமா? பட்டினத்தார். அவர் வீட்டு வாசப்படியிலே கிரேக்க நாட்டுக்காரனும் ரோம சாம்ராஜ்யத்துக்காரனும் காவல் காப்பானான். சந்தோஷம். நம்ம வீட்டு பிள்ளைகள் சைக்கிள் எடுத்துக்கிட்டு போகும். இப்போ ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டு பிள்ளைகள் கப்பல் எடுத்துக்கிட்டு விளையாட போகுமா? அவ்வளவு பெரிய குடும்பம். அவர் ஒரு பாட்டு அற்புதமாக சொன்னார். பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை. எங்க பிறக்கிற போது ஒரு 50,000 ரூபா இடுப்பில் கட்டிக்கிட்டா பிறந்தான்? கிடையாது. பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை. பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை. எத்தனை கோடி இருந்தாலும் இல்லை. இந்த கடைசியாக போடுற 1 கோடி தான் நம்மளோட வரப்போகுது. பல்லு தங்கத்தில் இருந்தால் கூட தட்டி எடுத்துக்குவேன். தங்கம் 1 பவுன் 1,20,000. இன்னும் சும்மாவா? தங்கம்னு பேர் வச்சாலே மதிப்பு எகிரி போச்சு இன்னைக்கு.
அப்படி ஆயிப்போச்சு. பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை. ஒரு ஊரில் ஒரு ஒரு படிக்காத ஆள் நல்லவர், கெட்டிக்காரரு, ஆனால் படிக்காத ஆள். படிப்பு வேணுமா அறிவு வேணுமா? அறிவு தான் வேணும். படிப்பாளியாக இருந்து என்ன புண்ணியம், அறிவாளியாவில் இருக்கணும். ஆனால் ஒரு ரொம்ப நல்லவர், ரொம்ப அப்பாவி, யாரோ ஒருத்தன் சொல்லிவிட்டான் இவ்வளவு கோடி சம்பாதிச்சிருக்கிறிய, இறந்ததுக்கப்புறம் அங்கே செலவுக்கு என்ன செய்விய? ஆமாம், அங்கே செலவுக்கு என்ன பண்ணுறது? எந்த பேங்க்லையாவது டிராஃப்ட் எடுத்து அங்கே வாங்கிக்க முடியுமா? பேங்க் மேனேஜரே அங்கே வர முடியாது, எங்கே போய் வாங்கிறது? ஒன்று செய். அப்போ ஒன்று செங்க, என்ன, நீங்கள் சாகிற போது உங்களோட ஒரு 50,000 ரூபாயை போட்டு புதைக்க சொல்லுங்க, இது அங்கே வந்துடும். அந்த அறிவாளி இவர் பார்த்தாரு, நிஜமா? ஆமாம், சரி போ. உயிர் எழுதி விட்டார். நான் இறந்த உடனே 50,000 ரூபா எங்கூட போட்டு புதைக்கணும். உயிரை பத்திரமா உயிரை வக்கீல்கிட்ட கொடுத்து விட்டார். 96 வயசு, இறந்து போயிட்டார். வக்கீல் ஐயா உயிரை எடுத்துக்கிட்டு வந்துட்டார். அம்மா 50,000 ரூபா உள்ளே போட்டு புதைக்கணும், ஐயாவுடைய கட்டளை. நல்லா பண்ணிடுவான். அந்த அம்மாவை பாராட்டணும், நல்லா பண்ணிடுவான். ஆண்கள் கெட்டிக்காரங்களா பெண்கள் கெட்டிக்காரங்களா? என்னம்மா குடும்பத்துக்குள்ள குழப்பமோ? பெண்கள் தான் கெட்டிக்காரங்க. நம்மெல்லாம் கெட்டிக்காரன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். சரி, அம்மா ரெடி ஆயிடுச்சு, அம்மா பணத்தை கொண்டாங்க, போட்டு புதைச்சிடுவான். ஒரு செக்கு 50,000 ரூபாய்க்கு எழுதி போட்டு புதைச்சிருங்க, இன்னொரு செக்கு வேணும்னா தரவா? பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை. இடை நடுவில் குறிக்குமிச் செல்வம் சிவன் தந்தது. நான் சம்பாதிச்சேன் கிடையாது, அவன் கொடுத்தான். சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் குலாமருக்கு என் சொல்லுகேன் கட்சி ஏகம்பனேன். மாணிக்க வாசகசாமி என்ன கேட்கிறாரு? வாழைப்பழம் மாதிரி என் மனசு கனியணும், அதில் தேன் மாதிரி உன்னுடைய திருவருள் படியணும், அது ரெண்டையும் சேர்த்து நான் அனுபவிக்கணும். அதனால தான் இந்த 34ஆம் பாட்டுக்கு என்ன பேர்? பஞ்சாமிர்த பாட்டுன்னு பேர். ஒன்றே ஒன்று சொல்லிட்டு முடிச்சுப்படுறேன். வாழைப்பழம், இன்னைக்கு பூரா வாழைப்பழம் தான் சுற்றிக்கிட்டே இருக்கணும், ஞாபகம் வச்சுங்க. குருவாயூர் போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. குருவாயூர் கண்ணன். நான் அன்றைக்கி போனேன், ஒரு பாட்டு போடுறான் ஐயாங்க. புல்லாங்குழல் கொடுத்த பூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. மலையாளத்தில் குருவாயூரில் கண்ணதாசன் பாட்டை பாடுறாங்கன்னா அவர் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். அற்புதமான பாட்டு. ஒரு 7-8 பாட்டு வரிசைக்கு எல்லா பாட்டும் போட்டுக்கிட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பெரிய புண்ணியம் அவருக்கு. குருவாயூரில் ஒரு சின்ன பையன், வசதி இல்லாத பையன், ஏழை பையன், பசிக்குது. ஒருத்தன் வாழைப்பழ கடை வச்சிருக்கான், தெரியாமல் வந்தான், 2 வாழைப்பழத்தை எடுத்துவிட்டான். திருடி வந்துட்டான். நேர கோயிலுக்குள்ளே வந்தான். ஒரு வாழைப்பழம் குருவாயூர் அப்பனுக்கு. பாருங்க, திருடினது யாருக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும்? கடவுளுக்கு கொடுத்துட்டு சாப்பிடணும். ஏழைக்கு கொடுத்தா கடவுளுக்கு கொடுத்தாப்புல, மறக்காதீங்க. குருவாயூரப்பனுக்கு முன்னால் வச்சுட்டு ஒரு வாழைப்பழத்தை இவன் சாப்பிட்டான். மறுநாள் 4 வாழைப்பழம் கிடைச்சிது. திருடுதான். 2 அப்பனுக்கு, 2 இவனுக்கு. 8 நாள் ஓடிடுச்சு. கடைக்காரன் பார்க்குறேன், என்னடா வாழைப்பழம் குறையுது, என்னமோ கணக்கு. அன்னைக்கு ஒளிஞ்சு நின்று பார்த்தானா, இந்த பையனை பிடிச்சி விட்டான். இவன் தான் திருடி இருக்கிறான். ஐயோ சின்ன பையன் பாவம், என்ன செய்யலாம்? ஒரு தண்டனை. என்ன தண்டனை தெரியுமா? குருவாயூரப்பனை 108 முறை பிரகாரமா
108 முறை பிரகாரம் வரணும் குருவாயூரப்பனை. சரி, இந்த பையன் பிரகாரம் வர்றான். இந்த கடைக்காரன் முருகா சிவா திருச்சிற்றம்பலம் அருணாசலம் செட்டியார் இந்திர ஆட்சி தம்பதியர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணன் அருளால் பொருந்திய தேசும் புகழும் பொறையும் திருந்திய இன்பமும் செல்வமும் சேர பல்லாண்டு வாழ்க என்று மகிழ்ச்சியோடு குருவாயூரப்பனுடைய சன்னிதானத்தை நினைத்து வாழ்த்துகிறோம். நம்ம வேகமாக குருவாயூருக்கு போயிட்டு மேடையை அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும். இந்த பையனுக்கு என்ன தண்டனை மறந்துட்டீங்களே? 108 முறை பிரகாரம் வரணும். இதை கரெக்டாக கணக்கு பார்க்கணும். இந்த பைய பாட்டுக்கு 18 முறை போயிட்டு 108ன்னு சொல்லப்படாதில்ல. 108 முறை இந்த பையன் பிரகாரம் வர்றானா, கடைக்காரன் எண்ணிக்கிட்டே இருக்கான். பார்க்குறான், இந்த பையன் பிரகாரம் ஆரம்பித்தான், போகிறான். கடைசியாக போனால் பின்பக்கத்தில் குருவாயூரப்பன் மாதிரி தெரியுது. என்னடா இது, என் கண்ணு என்னை ஏமாத்துதா? திரும்ப பையன் பிரகாரம் திரும்பி வரான், பழைய பையனா தெரியுது. இப்படி போகிறான், குருவாயூரப்பனா தெரியுது. பின்னழகு குருவாயூரப்பன், முன்னழகு ஏழை பையன். இவனுக்கு ஒன்றும் புரியலை. கடைக்காரன் பின்னழகை பார்த்தானா, காலில் விழுந்துட்டான். குருவாயூரப்பா, உனக்கா தண்டனை கொடுத்தேன், என்னை மன்னிச்சுக்கோ. இந்த பையன் முன்பக்கம் பையனா வர்றான், பின்பக்கம் குருவாயூரப்பனா போகிறான். இது என்னப்பா வேடிக்கை? நான் தண்டனை பையனுக்குத்தானே கொடுத்தேன். குருவாயூரப்பன் சொல்கிறான், அவன் 2 வாழைப்பழம் எடுத்தா 1 வாழைப்பழம் எனக்கு கொடுப்பான். அதனால திருட்டுக்கு தண்டனை வந்தா பாதி தண்டனையை நான் வாங்கிக்கணும், மீதி தண்டனை தான் அவனுக்கு. அதனால முன்னால் வர்ற பொழுதெல்லாம் பையன், பின்னால் வர்ற பொழுதெல்லாம் நான். அந்த குருவாயூரப்பனுடைய திருவடிகளை வணங்கி, மாணிக்கவாசகப் பெருமானுடைய திருவருளை வணங்கி, வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லோருடைய சார்பிலும் நம்முடைய இந்திரா ஆட்சி, அருணாசலம் செட்டியார் ஆகியோரை நாம் மிக மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருங்க ஐயா, நல்லா இருங்க ஐயா. புதுவயல்னு சொன்னால் இன்னொரு நினப்பு வரும். அறிஞர் பெருமக்களுக்கு புதுவயல்னா என்ன நினப்பு வரும்? சரஸ்வதி சங்கம் தான் நினப்பு வரும். நான் வந்திருக்கேன், 2-3 முறை வந்திருக்கிறேன். அங்கே அந்த சரஸ்வதி சங்கத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய பெருமைக்கு உரியவர் ஐயா. ஒன்று சொன்னாங்க ஜட்ஜ் ஐயா, 100 ஆண்டு குன்றக்குடிக்கு பால் குடமா. அடே அப்பா, புதுவையில இருந்து 100 ஆண்டு பால் குடம் எடுத்த குடும்பம். அந்த புண்ணியம் கைலாஷ் யாத்திரை பண்ணி கையிலை மணியாக 2 பேரும் வந்து நமக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிறாங்க. திருநாவுக்கரசு பெருமான் கைலாசத்துக்கு போனார். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை வயசு? 70 வயசு. அந்த காலம் நடந்து போனார். போக முடியல, மானசரோவர் வரைக்கும் போனார். மானசரோவரில் விழுந்துட்டார். சிவபெருமான் அப்படியே ஒரு அந்தணராக காட்சி கொடுக்கிறார். கைலாசத்துக்கெல்லாம் போக முடியாது, திரும்பி போக மாட்டேன். ஆளும் நாயகன் கையிலையின் இருக்கை கண்டல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளே நிச்சயமாக போவேன். உயிர் போனா போயிட்டு போகுது. பெருமான் சொன்னார், இந்த குளத்தில் முழுகுவாயாக. எந்த குளம்? மானசரோவர். முழுகுவாயாக, உனக்கு கைலாச காட்சியை காட்டுறோம். சரி, அப்பர் சுவாமி 70 வயசு, உடம்பெல்லாம் அரைஞ்சு போச்சு, உருண்டு போய் மானசரோவரில் விழுந்தார். முழிச்சு பார்க்கிறார், தஞ்சாவூருக்கு பக்கம் திருவையாறு. முழிச்சு பார்க்கிறார், திருவையாற்றில் எந்திரிக்கிறார். எதிர்த்தாப்புல கைலாச காட்சி. என்ன தெரியுமா கைலாச காட்சி? ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் கணவனும் மனைவியும் ஒன்று இடிச்சுக்கிட்டு சந்தோஷமா வருது. இதுதான்டா கைலாச காட்சி. மாதர் பிறை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் யாதுஞ்சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது
காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். ஒரு பக்கம் பார்க்கிறார் ஆண் யானையும் பெண் யானையும், ஒரு பக்கம் பார்க்கிறார் ஆண்கிளியும் பெண்கிளியும், ஒரு பக்கம் பார்க்கிறார் மாடும் பசுவும் காளையும் பசுவும். அதான் கைலாச காட்சி. அந்த கைலாச காட்சி இன்னைக்கு புதுவை அல்ல, உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்திரா ஆட்சியும் அருணாசலன் செட்டியாரும் காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் வளர்மதி கண்ணியினானை வார்குழலாடொடும் பாடி களவுபடாததோர் காலம் காண்பான் கடை கணிக்கின்றேன் அளவுபடாததோர் அன்போடு ஐயாரடைகின்ற போது இளமணனாகு தழுவி ஏறு வருவன கண்டேன். கைலாச காட்சியை பார்க்கறது சிறப்பு. கைலாசத்தை பார்த்தவங்களிடத்துல அதை பார்க்கறது அதை விட சிறப்பு. அவர்களுக்கு நம்முடைய வணக்கம், வாழ்த்துக்கள். எல்லாருடைய திருவடிகளுக்கும் வணக்கம். இன்னும் பேச்சு பாக்கி இருக்கு. திருவாசகத்தில் தானே வாழைப்பழம் பார்த்துருக்கு. வாழைப்பழம் ரொம்ப இடத்துல இருக்குன்னா அதையெல்லாம் ஐயாவுடைய 90 ஆண்டு விழா. ஆமா, 90 ஆண்டு விழாவுக்கு என்ன பேரு? 25 வெள்ளி விழா, 50 பொன் விழா, 60 மணி விழா, 70 பவள விழா, 80 முத்து விழா, 82 வருஷம் 4 மாசம் கிட்டத்தட்ட. அது 1000 பிறை கண்ட விழா. 2 பேரும் இருந்து நமக்கு அந்த காட்சி தருவது நம்ம செஞ்ச புண்ணியம். அது 82. 90 வைர விழா, 100 நூற்றாண்டு விழா, 120 நிறைவு விழா. 100 இல்ல, நமக்கு வயசு மொத்தம் எவ்வளவு? 120. யாராவது 120 வருஷம் இருந்தாங்களா? இருந்தார். அவர் உடம்பை நான் பார்த்திருக்கேன். ராமானுஜர் உடையவர். எங்க உடம்பு இருக்கு? ஸ்ரீரங்கத்துக்கு போங்க, உடம்பு அப்படியே இருக்கு. 120 ஆண்டுகள் ஐயாவும் ஆட்சியும் உலகம் வாழ்வதற்காக நிறைய தொண்டுகள். 2 கையாலையும் சம்பாதிக்கணும். செட்டியை விட்டு பழக்கம். செய்க பொருளை, திருவள்ளுவர் செய்க பொருளை, சோம்பேறி பெயலா இருக்காதே, நல்ல வழியில பொருளை சம்பாதி, அதை உலக நன்மைக்காக எல்லாருக்கும் கொடு கொடு கொடு. கொடுக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாருக்கும் நம்ம ஜட்ஜு ஐயா அதுக்குன்னு ஒரு பணம் ஒதுக்கி இந்த கை கொடுக்கறது அந்த கைக்கு தெரியாம, இன்னும் சொல்ல போனா ஆட்சி மறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த தொண்டு ரொம்ப அதிகமாகி விட்டது. நகரத்தார்கள் பெருமைக்கு காரணம் கொடுத்தது கொடை என்பதை சொல்லி இந்த பெருமக்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு இருந்து கேட்ட பெருமக்களை எல்லாம் வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.